வணக்கம். அனைவருக்கும் 77வது இந்திய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம குடியரசு தின விழா எதற்காக கொண்டாடுறோம், அதோட வரலாறு என்ன அப்படின்றது தான் நம்ம பார்க்க போறோம். எனக்கு ஆரம்ப கட்டத்துல குடியரசு தின விழா எது கொண்டாடுறாங்க, கொடி ஏத்துவாங்க, சாக்லேட் கொடுப்பாங்க அப்படின்னு நம்மளும் நினைச்சோம். பட் இதற்கான ஒரு பெரிய ஒரு வரலாறே இருக்கு. 1935ல பிரிட்டிஷ்காரன் ஒரு சட்டம் ஏற்றான். அவங்களோட சட்டத்தை படி தான் நம்ம இந்தியாவில் இருக்க மக்கள் எல்லாருமே இருக்கணும். 1935ல பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்த அரசியலமைப்பு சட்டம் தான் 1950 வரை இருந்தது. நமக்கு 1947ல விடுதலை பெற்றிருந்தாலும் அவர்கிட்ட தான் அந்த சட்ட விதிகள்லாம் இருந்தது. அப்போ இதெல்லாம் நம்ம முறியடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த குடியரசு தின விழாவை கொண்டாடுறோம். 1947 விடுதலை பெற்றிருந்தாலும் நமக்கு அரசியலமைப்பு சட்டம் அவங்க கையில் தான் இருந்தது. அதனால நம்மளோட கைக்குள்ள வர வேண்டும் என்பதற்காக அம்பேத்கர் அவர்கள் ஒரு தலைமையில ஒரு குழு உருவாக்கப்பட்டு சட்டங்கள் இயற்றப்படுது. ஒரு 3 ஆண்டுகள் கடின உழைப்பால அவங்க ஒரு சட்டங்கள் எழுதுறாங்க, எழுதி கொண்டு வராங்க. 1949 நவம்பர் 26ஆம் தேதி அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பின் அதை நடைமுறைப்படுத்துறது பார்த்தீங்கன்னா 1950 ஜனவரி 26. ஏன் அந்த ஜனவரி 26? அந்த ஜனவரி 26ஆம் தேதி நம்ம 20 வருஷத்துக்கு முன்னாடியே சுதந்திரம் பெற்றுட்டோம் அப்படின்னு அறிவிச்சாங்க. இதை பார்த்தீங்கன்னா நாடு முழுக்க, இந்திய நாடு முழுக்க கொண்டாடப்பட்டுச்சு. அந்த நாள் ஜனவரி 26 1930. அந்த நாளை தான் இந்திய குடியரசு தின நாளாக நம்ம கொண்டாடுறோம். அந்த நாளை பூர்ண ஸ்வராஜ் அப்படின்னு அழைக்கப்படுது. அதாவது முன்னாடி மன்னராட்சி இருந்துச்சு, முழுமையாக மன்னராட்சியை ஓரங்கட்டி மக்களாட்சியை கொண்டு வந்தாங்க இந்த சட்டப்படி. அதாவது இந்திய குடிமக்கள் யார் ஒருவரை தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்கள் தான் அரசு அப்படின்றத கொண்டு வந்தாங்க. இந்திய சுதந்திர தின நாளை விட குடியரசு தின நாளை தான் ரொம்ப போற்றுவாங்க. ஏன்னா அந்த அரசியலமைப்பு சட்டத்துக்காக தான். அம்பேத்கர் இயற்றிய அந்த சட்டம் இல்லை என்றால் இன்றைக்கு யாருமே சட்டசபையிலையும் எங்கேயுமே இருக்க முடியாது. ஏன்னா அவங்க இயற்றிய சட்டத்தினால தான் இன்னைக்கு சட்டசபையிலையும் மக்களவையிலையும் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் ஒரு சாமானிய மக்கள் ஒரு மிகப்பெரிய அதிகாரத்தில் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னா இந்த அரசியலமைப்பு சட்டத்தால தான். அந்த ஒரே காரணத்திற்காக தான் நாம் குடியரசு தின விழா கொண்டாடுகிறோம். இந்த குடியரசு தின விழாவில் தான் விமானப்படையும் அறிமுகப்படுத்தியது என்பது குறிப்பிடத்தக்கது.